ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செய்தம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பயன்பெற முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்டம் எப்போது யாரால் எந்த வயதில் வேலை செய்யும். போர்டுக்கு வந்துடுவாங்க. அதிர்ஷ்டம் யார் மூலம் எந்த வயதில் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட ரேகை வந்தால் தான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அதிர்ஷ்ட ரேகை என்பது நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். நம்ம கையில் மோதிர விரல், நம்ம கையில் 5 விரல் இருந்தாலும் மோதிரம் போடுறது இந்த அதிர்ஷ்ட விரலில் தான் போடுறோம். அதிர்ஷ்ட விரல் சூரிய ரேகை, சூரிய விரல், சூரிய மேடு. இந்த சூரிய விரல் தான் மோதிரம் போடுறோம். அதாவது மோதிர விரல் சொல்கிறோம் இல்லையா, அது மோதிர விரல்னே அதுக்கு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, இதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விரல், குற்றம் இல்லாத ஒரு விரல்னு சொல்லுவோம். இந்த ரேகை, இந்த சூரிய மேடு நல்லா இருந்து கங்கண மேட்டிலேருந்து வாங்க நேராக சூரிய ரேகை இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் யார் மூலம் எந்த வயதில் வரும் அப்படிங்கிறதா இன்னைக்கு தலைப்பு. இப்போ இந்த மாதிரி கீழே கங்கண மேட்டிலேருந்து அதிர்ஷ்ட ரேகை இப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்க, பிறந்ததில் இருந்து அவர் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. பண கஷ்டம், மன கஷ்டம், பேர் புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே ஏற்றுக்கிட்டு இருந்துடும். அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ யாரோ சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இவர் சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கங்கண மேட்லேருந்து நேராக அப்படி சூரிய மேடு வரைக்கும் போயிடுச்சுன்னா, இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இப்போ இந்த ரேகை அழியாமல் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பாதி வயசுக்கு மேலே இந்த ரேகை நடுவில் அழிஞ்சிருக்கு சார், இது அப்படியே மறைஞ்சிரும். ஒரு சில பேருக்கு இப்படி மறைஞ்சிரும். இப்படி மறைஞ்சிருச்சு வச்சுங்க. அப்போ ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் நல்ல செல்வம் இருக்கும். அதுக்கப்புறம் செல்வம் மறைந்து விடும், வற்றி விடும், அவர்களை விட்டு சென்று விடும். அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணமாக அந்த பொருள் எல்லாம் அழிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் சுத்தமாகவே அதுக்கப்புறம் ரேகை இருக்காது. அதுக்கப்புறம் ரேகை புத்தி ரேகையிலேருந்து இருக்குன்னு வச்சுங்க, இந்த மாதிரி அழிஞ்சு புத்தி ரேகையிலேருந்து இருக்குன்னா அவர்களுடைய சுய முயற்சியினால் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸியாக நீங்கள் சொல்ல போகிறேன், பார்த்துங்க, கேஷ் பண்ணிக்கங்க. இதுதான் முக்கியமான ரேகை. வாழ்க்கையில் எல்லார் கையிலும் அதிர்ஷ்ட ரேகை இருப்பதில்லை. நம்ம மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. அதுக்கு வரக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை, அதிர்ஷ்ட ரேகை, தன ரேகைன்னு சொல்லுவோம். அந்த ரேகை இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ரேகை இருந்தால் நல்ல அதிர்ஷ்டம் செய்தவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரேகை இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த அதிர்ஷ்ட ரேகை நேரம் அப்படி சுக்கரமேட்லேருந்து வளைஞ்சு சுக்கரமேட்லேருந்து போயிடுச்சு சார், சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா மனைவி மூலமாக திருமணம் ஆன பிறகு செல்வம், செல்வாக்கு, பொருள், வீடு, வசதி, சொத்து, சுகம் எல்லாம் வந்து சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சந்திரமேட்லேருந்து போகுது சார், அங்க சுக்கரமேட்லேருந்து போல சந்திரமேட்லேருந்து சூரிய ரேகை போகுது, அதிர்ஷ்ட ரேகை. அப்படிங்கும்போது பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, பொதுமக்கள் மூலமாக, அதாவது யார் பொதுமக்கள் மூலமாக செல்வம், வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள், சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், பாட்டு பாடுறவங்க, எழுத்து எழுதுறவங்க, மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இது எல்லாமே அதாவது மக்கள் மூலமாக பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுடைய செல்வாக்கு மூலமாக இந்த செல்வம் சந்திரமேட்டிலிருந்து சூரிய மேட்டுக்கு ரேகை போயிடுச்சுன்னா கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது நிரந்தரம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. எப்போ வரும் எப்போ வராதுங்கிறது மற்ற கையில் உள்ள ரேகைகளை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு சந்திரமேட்லேருந்து ஆரம்பிக்கும், சுக்கரமேட்லேருந்து ஆரம்பிக்கும், கீழே கங்கணமேட்லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு கையின் நடுப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. பாதி வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு 29 வயசுக்கு மேலே தான் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ செவ்வாமேட்லேருந்து ஆரம்பிக்குது சார், இது செவ்வாமேடு, செவ்வாய் சமவெளியிலேருந்து ஆரம்பிக்குது. இல்லை இப்படி கொஞ்சம் கிராஸாக கூட ஆரம்பிச்சு போகலாம். இப்படி செவ்வாமேட்லேருந்து போகுதுன்னு வச்சுங்க. வாழ்க்கையில் ஒரு 35 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் போராடி
ஃபைட் பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், இருதய ரேகையிலிருந்து தான் சார் போகுது. இருதய ரேகையிலிருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, இருதய ரேகையிலேருந்து இந்த மாதிரி போகுது, ரேகை போகுது. அப்படிங்கும்போது 50-52 வயசுக்கு மேலே பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. 52 வயசுக்கு மேலே நல்ல பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இதுலேயே ஒரு சில பேருக்கு இப்படி கையில் கொஞ்சோண்டு தான் சார் இருக்கும், லைட்டாக இருக்கும், இருதய ரேகையிலேருந்து இருக்காது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. லாஸ்ட் டைம்ல கொஞ்சோண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த சூரிய ரேகையிலேயே இப்ப சூரிய ரேகை வருது சார், இது என்ன பண்ணும், இப்படி வந்துட்டு நேரா போய் கடல்ல விழுந்துடும். இப்படி கடல்ல விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த சூரிய ரேகை பொருள் கையில தங்காது, தங்காம வெளியில போயிடும், வரும், செலவாயிடும். அப்போ இருக்கும்போது என்ன பண்ணும், நிலம், பொருள் அது மாதிரி போட்டு ஃபிக்ஸடா என்ன பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்டு இது மாதிரி எதாவது ஒன்றில் போட்டு அந்த பொருளை தேக்கி வைக்கணும், இல்லைன்னா அதாயிடும். அதே மாதிரி இந்த விதி ரேகையிலையும் கடலில் விழுந்ததுன்னா பொருள் தங்காது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு வேலை செய்யும், ஒரு சில பேருக்கு வேலை செய்யாது. என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் அதிர்ஷ்ட ரேகைன்னு சொன்னீங்க, ரைட்டு, ஓகே. இந்த அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு வேலை செய்யும், ஒரு சில பேருக்கு வேலை செய்யாதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி? இப்போ கையில் உள்ள கையை பார்க்கணும், கை எப்படி இருக்கிறது, பெருவிரல் எவ்வாறு இருக்கிறது, கை மென்மையா இருக்கா, ரோஸ் மாதிரி. நான் முதல்ல சொன்னேன், நம்ம காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், 100% அவங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா கையை பார்க்கணும், கையினுடைய மென்மை, கையினுடைய தரத்தை பார்க்கணும், பெருவிரல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், கை நீளம் அகலம் சங்கு மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, செவ்வாய் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இதெல்லாம் கையில பங்க போடாமல் இருக்கணும். இப்போ எப்படி சார் பங்க போனா, இப்போ ஆயுள் ரேகையில ஏதோ ஒரு பிரச்சனை சார், இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு, இல்லை இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு, தீவு இருக்கு, வெட்டு இருக்கு, துண்டு இருக்குன்னா அந்த வயதில், அதாவது விடுபடுவது, வெட்டுவது, அதே மாதிரி துண்டாவது, இப்படி துண்டாகி இப்படி இப்படி நிற்கிறது, தீவு வர்றது, இதெல்லாம் வாழ்க்கையில என்ன ஆகும், உடல்நலம் சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா எப்படி வருமானம் வரும், அந்த பணம் பூரா செலவாயிரும். அதே மாதிரி தான் புத்தி ரேகை, மனம் சரியில்லாம ஆயிரும். இறுதி ரேகை ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த ரேகையெல்லாம் பங்கப்படாமல் இருந்தாலும் அந்த ரேகை வேலை செய்யும். ஒன்று. ரெண்டாவது, நல்ல நேரம் வரும்போது நீங்கள் முயற்சி செய்து வேலை செய்ய வேண்டும். ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் 52 வயசுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நான் அப்படியே தான் சார் இருக்கேன். நீங்கள் அப்படியே உட்காந்துருந்தா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ 52 வயசில் வந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு சார். 52 வயசில் உங்களுக்கு 52 வயசு ஆகும்போது செல்வம், புகழ், செல்வாக்கு எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் முயற்சி செய்ய மறந்துட்டீங்க. அதுக்கு மேலதான் முயற்சி செய்யணும் கிடையாது, அதுக்கு முன்னாடில இருந்தே, இப்ப இந்த மாதிரி 52 வயசுல இருந்தா சின்ன வயசுல இருந்தே அவங்க முயற்சி செஞ்சு வாழ்க்கையில நல்லா முயற்சி செஞ்சு நல்லா வருவாங்க. விதி ரேகை இருக்கு இல்லையா, அந்த ரேகை இருக்கு இல்லையா, 52 வயசு ஆகும்போது பொருளாதார தன்னிறைவை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு தான். இந்த ரேகை காணும் வயதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பொருளாதாரம், வெற்றி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருக்கும். அதுல இருந்து மேற்கொண்டு நல்லா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அந்த வயசுக்கு மேலே நம்ம எதுவுமே செய்யலை, இப்போ ஒரு தட்டில் சாப்பாடு நல்ல ஒரு பதார்த்தங்களோட வருது, நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகாது, நமக்கு சேராது, அது உப்பையும். நம்ம அதை பார்த்தோம்னா அதை எடுத்து சாப்பிடணும். நல்ல நேரம் வரும்போது ஜோதிடம் எதற்காக பார்க்க வேண்டும், ஜோதிடம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நடப்பது நடந்தே தீரும். இது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு இப்போ தெரியும், தெரியாம யாருமே இல்லை. இப்போ அதிர்ஷ்டம் இருக்கா, அதிர்ஷ்ட ரேகை எப்போ வருது, திடீர் அதிர்ஷ்டம் உண்டா, அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது உண்டா, அதே மாதிரி கெடுதல் ஏதாவது உண்டா, மேடு பள்ளம் ஏதாவது உண்டா. பள்ளம் இருக்கு, ஒரு கெடுதல் வரப்போகுது, ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுது, இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜோசியம் பார்க்கறதோடைய வேற எதுக்குமே கிடையாது. நடக்கிறது நடந்தே தீரும். ஒன்று. ரெண்டாவது, முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சில பேருக்கு முயற்சி இருக்காது, எல்லாருக்குமே நடக்கிறது நடந்து தீரும். ஒரு சில பேர் முயற்சி செய்யணும்னா நடக்கவே நடக்காது. அவங்களுடைய கையினுடைய அமைப்பு பொறுத்து இருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடறதில்ல. காரணம் என்னன்னா, அவருடைய கையினுடைய அமைப்பு, அந்த ரேகைகளுடைய அமைப்பு, இவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும் அப்படின்னா கையில பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பேர் முயற்சி பண்ணணும்னா நடக்காது. இந்த மாதிரி கையை பாருங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்ட ரேகை இருக்கிறதா, யார் மூலம் வரும் அப்படிங்கிறது. சுக்கரமேட்ல இருந்து போச்சுன்னா மனைவி மூலமா வரும், சந்திரமேட்ல போச்சுன்னா மக்கள் மூலமா வரும், மக்களுடைய செல்வாக்கு மூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சினிமா, அரசியல் இதெல்லாம் ஜெயிக்கணும்னா சந்திரமேட்ல இருந்து ரேகை போகும். சார் நான் அரசியலில் ஜெயிக்கணுமான்னு கேட்பாங்க, ஒரு சில ஜெயிக்க முடியுமான்னு கேட்பாங்க.
இந்த அரசியல்னா சந்திரன் வீட்டிலேருந்து இந்த ரேகை அதிர்ஷ்ட ரேகை போச்சுன்னா நீங்கள் அரசியலில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இல்லைன்னா குரு வீட்லேயோ புதன் வீட்லேயோ முக்கோணம் இருக்கணும். இந்த முக்கோணம் இருந்ததுன்னா அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் ஒரு ஃபார்முலா உண்டு. விதி ரேகையும் இருக்கணும், சூரிய ரேகையும் இருக்கணும். சூரிய ரேகை எந்த வயதில் வருகிறதோ அதுதான் அதிர்ஷ்ட ரேகை. அதிர்ஷ்ட ரேகை வரும்போது தான் நீங்கள் வாழ்வில் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் அடைய முடியும். எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும், என் கையில சங்கு இருக்கு சார், சக்கரம் இருக்கு சார், சதுரம் இருக்கு சார், திரிசூலம் இருக்கு சார், எல்லாமே இருக்கட்டும் சார், உங்களுக்கு அதிர்ஷ்ட ரேகை எந்த வயதில் வருகிறதோ அப்பொழுதுதான் அது வேலை செய்ய துவங்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அதிர்ஷ்ட ரேகை இல்லை சார், அப்ப வேலையே செய்யாதனா வேலை செய்யும். 25% தான் வேலை செய்யும். உங்களுக்கு பலன் கொடுக்கும்னா அந்த 25% தான் வேலை செய்யும். கை நல்லா ஒரு மென்மையா இருந்ததுன்னா ஒரு 25%, ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா ஒரு 25%, அந்த சூரிய ரேகை விதி ரேகை வந்ததுன்னா ஒரு 75% அதுக்கு மேல ஒரு அதிர்ஷ்ட குறி இருந்ததுன்னா எல்லாமே சரியா இருந்ததுன்னா 100% உங்களுக்கு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம கையை பார்த்து முடிவு பண்ணணும். கையை பார்த்தோன்னா நம்மளுக்கு ரேகை இருந்துருச்சு, அதிர்ஷ்ட குறி இருந்துருச்சு, வேலை செஞ்சிடும் நினைக்க கூடாது. கையினுடைய நிலையை பார்க்கணும், பெருவிரல் பார்க்கணும், கை அமைப்பை பார்க்கணும். இது மாதிரி நிறைய இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த மாதிரி கிரகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு அமைச்சு சொல்லலாம். ஆனால் அந்த தசை புத்தி வரணும். அந்த தசை புத்தி வரலைன்னா வேலையே செய்யாது. உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கும், ஒரு சில பேருக்கு வேலையே செய்யாது. காரணம் என்ன? அது ஒரு சில நேரங்களில் கெட்ட கிரக பார்வை. இப்போ சனி பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, ராகு கேது பார்க்குது அப்படின்னா இப்போ ராகு கேது நல்லது செய்யணும், நல்ல வீட்டில் இருந்தால் தான் தெரியும். அதே மாதிரி ஜாதகத்தில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்கோ அதே மாதிரி ப்ராசஸ் நம்ம கையிலையும் இருக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.